சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும்பொழுது மேதகு ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்க இருந்து பதில் வரல. ஏன்னா மோடிக்கும் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என கூறிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும்பொழுது மேதகு ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்க இருந்து பதில் வரல. ஏன்னா மேதகு ஆளுநர் பெர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார். நீங்க கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, போலீஸ் கஞ்சா வச்சிருக்கன்னு கைது பண்ண. இதுவரை தமிழ்நாட்டுல 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா? அந்த ஜாஃபர் சாதிக் 2000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்திய கேஸ கூட நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல 2 விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு. ஒன்னு சிந்தட்டிக் ட்ரக், 2வது பயங்கரவாதிகள். எந்த பயங்கரவாதி மண்ணடியில போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ, தமிழ்நாடு போலீஸ் இல்ல. ஆகவே தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்லை. இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெத்தோபெட்டமின் மாதிரி அது 1 கிராம் கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, நாம கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதா, அச்சமுறக்கூடியதா இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவுடைய குழந்தைகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான். ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.